ஒரு 4 பேரா வர்றோம் அப்படின்னு அதை ஆஃபரிங் பண்ண முடியுமா? வாங்க சார், நீங்கள் வாங்க, டேரெக்டாக வாங்க, பார்த்து பேசிக்கலாம் சார். ஹாப்பி எண்டிங் உண்டா சார்? நீங்கள் வாங்க சார், நீங்கள் டேரெக்டாக வாங்க. இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி காசு கொடுத்தீங்கன்னா ஃபைனல் எண்டிங் நடக்கும். ஓ நடக்குது. ரெக்கார்டிங்லாம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு தான் அவங்க அதை சொல்ல மாட்டாங்க. அடுத்தடுத்த காலத்தில் வர ஆரம்பிச்சிட்டேன். ஸ்பாவுக்கு போகிறதெல்லாம் கூச்சப்பட்டு போன காலங்கள்லாம் போய் ஸ்பாவுக்கு போகிறேன், அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன், டிஸ்கஷன் வேறு நடக்குது. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இடம் தமிழ்நாடு, 2வது இடம் மத்திய டெல்லி, 3வது இடம் ஹரியானா. தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இப்போ இது ஒரு முக்கியமான பிரச்சனையா? அப்படி சார், முக்கியமான பிரச்சனை. ஒரு 500 ரூபாய்க்கு உன்னோட பாலியல் இச்சையை தீர்த்துக்க முடியும்னா நீ தீர்த்துக்க மாட்டியா? எதுக்காக வேண்டி கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறது கவர்மெண்ட் டாஸ்க் இருக்கும். லிவிங் டுகெதர் ஏற்றுக்கிட்டீங்க, கை தட்டுறீங்க, உட்காந்து ஓஹோங்கிறீங்க. அப்போ இது மட்டும் தான் உங்களுக்கு வலிக்கிறேன். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சென்னை போன்ற மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பா இருக்குது சார். ஆனால் நிறைய இடத்துல ஸ்பா இயங்குதா இல்லையாங்கிறது தெரியல. ஆனால் உள்ள வந்து ப்ராஸ்டியூட் நடக்கிறதா இன்னைக்கு வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஸ்பாவோட ரூல்ஸ் அண்ட் மேனுவலே இவங்க யாரும் ஃபாலோ பண்ணல. ஸ்பா வந்து இப்படி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மட்டும்தான் டோர் இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு ஃபுல் ஃப்ரேமில் வந்து சென்ட்ரல் மட்டும் டோர் இருக்கணும், மேலே கீழேயும் திறந்துருக்கணும். உதாரணத்துக்கு இந்த பழைய போலீஸ் ஸ்டேஷன்லாம் பார்த்தா இந்த இன்ஸ்பெக்டர்லாம் அப்படி திறந்துட்டு போவார், அந்த மாதிரி டோர் போடணும். டிரான்ஸ்பரன்சி கிளாஸ் போடணும். உள்ளே என்ன இருக்குது வெளில என்ன இருக்குது டிரான்ஸ்பரன்சி கிளாஸ் போடணும். இதெல்லாம் அதோட கிரைட்டீரியா. யார் யார் உள்ளே ஒர்க் பண்ணுறாங்கன்னு வெளில மேனுவலில் எழுதியிருக்கணும், அவங்க கான்டாக்ட் நம்பரோட. அங்கே ஒருபோதும் விபச்சாரம் நடக்கக்கூடாது. ஆமாம். உங்கள் மேலே அமைக்க விடுற மசாஜுகள் மட்டும்தான் நடக்கணும். அப்படி இருக்கு. ஆனால் இல்லவே இல்லை. அது உறுதியாக அடித்தே பேசலாம். எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அங்கே விபச்சாரம் நடக்குது. ஹாப்பி எண்டிங்னு சொல்லி ஒன்று பண்ணுறாங்க. அது பேர் என்ன? அதுவும் ப்ராஸ்டியூட் தானே? ஹாப்பி எண்டிங்னா என்ன தெரியாதா? தெரியும், ஆண்டனிக்கு தெரியாத ஒன்று இருக்கு. தெரியாது சார், அதனால தான் உங்களை கேட்டிருக்கேன். இப்போ இதை பற்றி ஸ்பா பற்றி பேசலாம்னு சொல்லி தான் கேட்குறேன். அப்போ எங்களுக்கு என்ன ஃபுல் டைமாக தெரிஞ்சு வச்சுட்டு உட்காந்துருக்கோம். நீங்கள் வழக்கறிஞர், ஏற்பட்ட வழக்கு வந்திருக்கும்ல. ஹாப்பி எண்டிங்கிறது வந்து அந்த ஆணுக்கு சுய இன்பத்தை இந்த பெண் கையால் செய்து கொடுத்துருக்கோம். அடப்பாவத்தை. ஹாப்பி எண்டிங்கு. இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி காசு கொடுத்தீங்கன்னா ஃபைனல் எண்டிங் நடக்கும். நடக்குது. இப்போ சந்துக்கு புந்தெல்லாம் திறந்துட்டாங்க. ஸ்பாவெல்லாம் பயங்கரமாக இருக்கு. அதோட இன்னொன்று இருக்குது. ஸ்பாங்கிற பேரில் அங்கேருந்து கஸ்டமரை பிக்கப் பண்ணி இன்னொரு இடத்துல ப்ராஸ்டியூட்டுக்கு அனுப்புறது. ஸ்பாவுக்கு வந்துடுறோம், நீங்கள் போலீஸ் இல்லை, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. போலீஸாக இருந்த மட்டும் அப்படியே பயந்துட போகிறாங்க. அது கிடையாது, கொடுக்க வேண்டியதை கொடுத்தா போதும். போலீஸ் இல்லை, இதோட அங்கே கேர்ள்ஸ்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருப்பாங்க, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அங்கே அவங்கள அனுப்புறது. அங்கே உங்களை அனுப்பி அங்கே போனால் அப்புறம் அங்கே சம்சா எல்லாம் நடக்கும். ஸ்டெப் டு ஸ்டெப்பு பார் இருக்குது. உங்கள் வாசலில் வந்து காரை அழைச்சிக்கும், திருப்பி உங்கள் வாசலில் கூட ட்ராப் பண்ணுவாங்க. எப்படி அது எனக்கு புரியலையே. நீங்கள் அந்த ஆன்லைனில் புக் பண்ணிட வேண்டியது. ஒன் டே அப்போ மாதிரி இந்த வந்துருப்பா நம்பர் வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு. ஹலோ சார் வணக்கம். ஸ்பா கோயம்பேடுங்க. எங்கே சார் இது? கோயம்பேடு தான் சார் ஸ்பா. ஓகே. இது ஃபீமேல் தானே எல்லாமே? ஃபீமேல் தான் சார், ஃபீமேல் தான். எவ்வளோ சார் சார்ஜா? எவ்வளவு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து சார் 1 hour ஆயிரம் சார் 1999 சார். 1999. ஆமாம் சார். ஓகே. இப்போ நாங்கள் ஒரு 4 பேராக வர்றோம் அப்படின்னு அதை ஆஃபரிங் பண்ண முடியுமா? வாங்க சார், நீங்கள் வாங்க, டேரெக்டாக வாங்க, பார்த்து பேசிக்கலாம் சார். ஹாப்பி எண்டிங் உண்டா சார்? நீங்கள் வாங்க சார், நீங்கள் டேரெக்டாக வாங்க. இல்லை, இப்போ நான் எனக்கு பிரச்சனை இல்லை, மற்ற ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வரேன். அப்போ ஹாப்பி எண்டிங் கேட்பாங்க, இருக்கான்னு கேட்டேன். சார் நீங்கள் வாங்க சார், நீங்கள் அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் டேரெக்டாக வாங்க. இல்லை வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் அமைச்சிருக்கேன் பாருங்கள், இது கிரீட்டிங் அமைச்சிருக்கேன், அதை வந்து சேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார். அடுத்தடுத்த கால் வர ஆரம்பிச்சிட்டு இதுவும் நான் என் நம்பரை போடுச்சு. இப்போ சாயந்தரம் வரைக்கும் என்னை போட்டு படுத்த போகிறாங்க. அவ்வளோதான். ரெக்கார்டிங்லாம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு தான் அவங்க அதை சொல்ல மாட்டாங்க. அடுத்தடுத்த காலத்தில் வர ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் என்னத்தை சொல்கிறது? இதை இப்போ நம்ம திருநெல்வேலியில் போனால் மசாஜ், ஐயோ இரும்பு இடப்பெலும்பு உடைச்சிருவாங்க, அடிக்கடி டம் டம்னு. அது ஒரிஜினல் மசாஜ். அது மசாஜ். இது பேர் தஜாஜ். இது வேறு. இதுதான் நடக்குது இங்கே ஸ்பாக்கல்ல. மறுக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, பொய்யும் இல்லை. இல்லாட்டி இவ்வளோ தைரியமாக நான் போட்டு காமிக்க மாட்டேன்ல. கண்டிப்பாக. பொய்யா நியூஸ் எல்லாம் பரப்பலை. இருக்குது, நடக்குது. ஆமாம். இன்னும் சில ஸ்பாலாம் ஃபோன்லேயே தைரியமாக பேசுகிறாங்க. எல்லாம் உண்டு சார், வாங்க ஃபுல் சர்வீஸ். அது பேர் ஃபுல் சர்வீஸ். எப்படி கேட்பீங்க? ஃபுல் சர்வீஸ். அப்படி சார்? ஃபுல் சர்வீஸ்ன்னு கேட்கணும்.
ஃபுல் சர்வீஸ் எவ்வளோ சார் பேமெண்ட் கேட்குறாங்க? 1999 ரூபா. 4 பேரை வரணும்னு சொன்னேன். ஓ 1500 ரேஞ்சில் போட்டுக்குவாங்க. ஓ 4 பேருக்கும் 4 பேருக்கு 1920 4 4 4 4 20 6000 ரூபா. டக்கு 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 டக்குன்னு உங்களுக்கு ஃபினிஷிங் நடந்துடும். இல்லை உள்ளே ரூம்ஸ் மாதிரி இருக்குமா அப்படி சார்? ஆமாம், அந்த ரூம்ஸ் வெறும் கட்டில் இருக்கும், பாத்ரூம் இருக்கும். ஸ்பா வந்து ஹைடெக் ஸ்பாஸ்லாம் இருக்குது. ஓ அது வந்து ஸ்டீம் பாத்லேருந்து அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய ப்ராசஸ். அது ஒரு 10,000 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அதுலேயும் ஏர் பெயிண்டிங் உண்டு. ஓ ஏர் பெயிண்டிங் இல்லாமல் இருக்கவே இல்லை, பார்க்கலாம். அதுலேயும் உண்டு. இப்போ ப்ரொஃபைல் அனுப்பியிருக்கேன், நான் என்ன அனுப்பியிருக்கேன், வேறு பொம்பளை போட்டோ அனுப்பிப்பாங்க. ஓ ஸ்பாங்கிற பேரில் ப்ராஸ்டியூட். ப்ராஸ்டியூட். இல்லை இது தெரியாதா சார்? இப்போ காவல்துறைக்கெலாம் தெரியாதா? இடையில ஒரு ஸ்பாவில் ஒரு பொண்ணை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பேட்டிலாம் முடிச்சு டிவியாக உட்காந்து பேசிச்சு. நான் வந்து ரிசப்ஷனில் தான் வேலை பார்த்தேன் அப்படின்னு. அடிக்கிற வேலைக்கு இது என்ன தெரியும், உனக்கு என்ன வேலை? வாங்குறது இப்படி தான் தம்பி நடக்குது. 90% ஒரு 10% ப்ரொஃபஷனலாக உள்ளவங்களை போய் நம்ம அடிச்சு விட்ற வேண்டியதில்லை. 10% ப்ரொஃபஷனலாக உள்ளவங்க இருக்காங்க. இதில் வந்து எப்படி சார் தமிழ் பெண்களை வந்து பயன்படுத்த போகிறாங்களா இல்லை வட மாநிலத்தில் நேபாளத்தினிக்கு, ஓ அப்புறம் மணிப்புரி, அசாம், திரிபுரா இவங்கெல்லாம் இருக்காங்க. ஆரம்பத்தில் இவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அப்புறம் நம்மளும் சளைத்தவர்களும் தமிழ் பெண்களும் இறங்கி விட்டார்கள் களத்தில். சென்னையில் மட்டும் இல்லையே, கோயம்புத்தூர், திருச்சி, மெட்ரோபாலிட்டன் சிட்டி எல்லாத்துலேயுமே இருக்குது, ஸ்பா இருக்குது. சகஜமாக போயிட்டுருக்கு. இப்படிலாம் அது ரொம்ப பயங்கரமாக அங்கே ஸ்பாவுக்கு போகிறதெல்லாம் கூச்சப்பட்டு போன காலங்கள்லாம் போய் ஸ்பாவுக்கு போகிறேன், அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன், டிஸ்கஷன் வேறு நடக்குது. ஓ இப்போ போயிட்டு வந்தோடனே தான் ப்ரமோஷன் பண்ணுறாங்க நமக்கு உட்காந்து. அங்கே போனால் அப்படி கிடச்சி சந்தோஷம், இப்படி கிடச்சி சந்தோஷம்னு சொல்லி. அதான் நான் அதனால தான் தம்பி சொல்கிறேன். நான் ரொம்ப நாளாக ஒரு விஷயம், ஒரு 22 வருடங்களாக நான் பேசி வருகிறேன். இன்னும் 18வது வயசுலேருந்து விபச்சார விடுதியை அங்கீகரிங்கள், சட்டப்பூர்வமாக்குங்கள். எதுக்கு இல்லீகலாக இவனை திருட்டு போகிறது? கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரும் இல்லைங்க. இல்லை ஏற்கனவே நம்ம தமிழ் கலாச்சாரம் கெட்டு போச்சு சார். இதில் வேறு நீங்கள் வந்து ஓப்பனாக வந்து எய்ட்ஸில் 2வது இடத்துல இருக்கீங்க. கலாச்சார நக்கிகளே எதுக்கு எய்ட்ஸில் 2வது இடத்துக்கு போனீங்க? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். இந்தியாவிலே திருமணம் தாண்டிய உறவு தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம்னு சொல்லுது டேட்டா. எங்கே உங்கள் கலாச்சாரம் முடிஞ்சு? ஆண்டனி என்ன கலாச்சாரத்தை இப்போ சொன்னாருன்ட்ட எதுக்குங்க உங்களை ஏமாற்றி? அப்போ ஓப்பனாக விபச்சாரம் எடுத்து வைக்கணுங்கிறீங்களா? அப்படி சார்? ஆமாங்க, வைக்கணுங்க. வச்சா ஏங்க இல்லீகலாக ஒருத்தர் தனி மனித முதலாளி சம்பாரிச்சிட்டு போகிறான், கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருதுல்ல? இந்த புரிதலே இல்லைங்க. இந்த புரிதல்னு ஒன்று இருக்குல்ல. இல்லை நீங்கள் சொல்கிறது ஓகே தான் சார். இது வந்து நம்ம தமிழ் கலாச்சாரம் ஏற்றுக்காத சார். இப்போ இன்னைக்கு வந்து தமிழ் பெண்கள் போராட்டத்தில் இறங்குறாங்கல்ல. கள்ளக்காதலில் எதுக்காக ஃபஸ்ட் எடுத்து வந்தீங்கன்னு நான் கேட்குறேன். இந்தியாவில் ஃபஸ்ட் இடம் தமிழ்நாடு, 2வது இடம் மத்திய டெல்லி, 3வது இடம் ஹரியானா. எதுக்கு வந்தீங்க ஃபஸ்ட் எடுத்து? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். டேட்டாவோட தான் நான் பேசுகிறேன். இப்போ தமிழ்நாட்டு பெண்கள் கெட்டு போகிறான்னு சொல்ல வரீங்களா? அப்படி சார் மாறி போச்சு. ஏன் இதே இந்தியாவுக்குள்ள தானே பாம்பே இருக்குது, ரெட் லைட் ஏரியா, அங்கே மட்டும் இப்படி லைசன்ஸோடு வச்சுருக்கீங்க. இதே இந்தியாவுக்குள்ள தான் கல்கத்தா சோனாகாட்சி இருக்குது, எப்படி லைசன்ஸோடு வச்சுருக்கீங்க? விபச்சாரம் எப்படி வச்சா ரேப்பு குறையும் தம்பி. பச்சை பிள்ளைய மட்டும் அப்யூஸ் பண்ண குறைஞ்சிடும். ஒரு 500 ரூபாய்க்கு உன்னோட பாலியல் இச்சையை தீர்த்துக்க முடியும்னா நீ தீர்த்துக்க மாட்டியா? எதுக்காக வேண்டி கள்ளச்சாரத்தை ஒழிக்கிறது கவர்மெண்ட் டாஸ்மார்க் கொண்டு வந்தாங்க. கள்ளச்சாரம் ஒழிக்க முடியலை, வேறு வழி இல்லை, ரெகுலைஸ் பண்ண வேண்டியதான். நான் ரொம்ப 18வது வயசுலேருந்து பேசுகிறேன். நான் பேசுகிற அரசியல் ஆரம்பத்தில் விமர்சிக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி அந்த அரசியல் எல்லோரும் முன்னெடுத்து பேச ஆரம்பித்தாங்க. ஏயா சாரம் விற்கிறோம், அது தானே அவங்கள அங்கீகரிங்க, அவங்க ஸ்டாஃபாக போடுங்க, பென்ஷன் கொடுங்க, மெடிக்கல் செக்கப் போடுங்க. அங்கே யாரும் அப்பாவிகளை கொண்டாந்து வித்துட்டாங்களான்னு பாருங்கள். இல்லை சாத்தியப்படுமா சார்? இது சாத்தியப்படும். பாம்பேயில் சாத்தியமாக தானே இருக்குது. அது ஓகே. பட் தெரிஞ்சே இப்போ அரச பஸ்ஸில் எங்கெங்கே நடக்குது, இப்போ ஸ்பா மூலியமாக நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இதை வந்து அதாவது அங்கீகரிச்சிட்டா இது வேற மாதிரி போயிடுமா சார்? இது எப்படி போகும்? வேறு மாதிரி எப்படி போகும் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்குவோம். டிஸ்கஷன் தான். இப்போ இன்றைக்கி டாஸ்மார்க் இருக்குது, எல்லாரும் ஓப்பனாக குடிக்க போகிறாங்க, வர்றாங்க. நம்மளுக்கே பார்த்தோன்னா என்னடா இப்படி காலங்கத்தில் இப்படி போகிறாங்களே அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது இல்லை? ஸோ இதே மாதிரி தான் ஒரு ப்ராஸ்டியூட் ஏரியா, ரெட் லைட் ஏரியா ஆரம்பிச்சிட்டா அது வேற மாதிரி போகுமா சார்? ஆண்டனி தான் முதலாக போவார் ப்ராஸ்டியூட் சென்டருக்கு. இந்த நல்லவங்க மாரி பேசுகிற கதையே வேண்டாம். அப்போ ஸ்ட்ரைட்டாக ஆரம்பிச்சிடலாங்கிறீங்க? ஆரம்பிச்சிடும், அதான் கரெக்டு. ஏங்க புரியவே யோசிப்பானுங்களா சார்? இப்போ இல்லீகலா அரச புஸ்ல இப்போ நம்ம தான் பேசுகிறோம், ஸ்பாவில் போகிற இது எங்குது, ப்ராஸ்டியூட் எங்குது அப்படிங்கிறா சொல்லுங்கள். இல்லீகலாக ஸ்மக்கிள் பண்ணி ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கா, லீகலைஸ் பண்ணிட்டாங்க. தனிப்பட்ட முதலாளி சம்பாதிக்கிறது இருக்கு, அதில் சட்டத்துக்கு புறமானது இல்லையா அது? அப்படி ஒன்றும் சொல்லலை. எங்கே சட்டம் அந்த மாதிரி செய்ய சொல்லியிருக்கு? சட்டம் ஒன்றும் அப்படி ஒன்றும் சொல்லலையே தம்பி. லிவிங் டுகெதரை ஏற்றுக்கிட்டீங்க, கை தட்டுறீங்க உட்காந்து, ஓஹோங்கிறீங்க. அப்போ இது மட்டும் நான் உங்களுக்கு வலிக்குதா? தப்புங்க அது. அந்த பாலியல் தொழிலாளிகள் வந்து பைபாஸ்லேயும் அங்கேயும் இங்கேயும் நிப்பாட்டி அயோக்கியர்களை அடித்து துன்புறுத்துவதை விட பாதுகாப்பான ஒரு இடத்துல தொழில் பண்ணிட்டு போட்டுமே. பாலியல் தொழில் தானே இருக்குது. இல்லை சார், இப்போ இதே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பால் எப்படிலாம் நடக்குது,
அரச புசலாம் நடக்குது, தேவைப்படுறான் இங்கே போயிடுறான் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கான். அதை வந்து ஓப்பனாக அங்கீகரிச்சுட்டா அதை தூண்டுற மாதிரி இல்லையா உங்களுக்கு தெரியும்? டாஸ்மார்க் அப்புறம் கொண்டு வந்தீங்க? அரச புறத்தில் எங்கேயோ ஊரில் சாராயம் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க, டாஸ்மார்க் ஏன் கொண்டு வந்தீங்க? குடிச்சிட்டு சாவாதியாடா, இதை குடிச்சிட்டா கொஞ்சம் இருங்கடா அப்படிங்கிற மாதிரி. கொஞ்சமாக சாவுங்கடான்னு. இதுவும் சாவு தான், ஸ்லோவாக சாவும். அதேமாதிரி ஒரே நாளில் 40 பேர் 50 பேர் சாக மாட்டான். அப்படி வந்துமே இப்போ கள்ளக்குறிச்சியில் 55 பேர் செத்து போட்டாங்க இப்போ ஒரே நாளில் வெள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு. டாஸ்மார்க் வந்த பிறகு அதுதான் சொல்கிறேன், அங்கீகரிச்சிட வேண்டியதான். ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ரெகுலேட் பண்ணுறதுனா அங்கீகரிக்காமல் ரெகுலேட் பண்ணவே முடியாது. அதை ரெகுலேட் பண்ணுங்கள், அதுக்கு தனியாக டீம் போடுங்க, தனியாக அதுக்கு வாரியம் வைங்க, அதை கவனிங்க, கண்காணிங்க. அந்த பாலியல் தொழிலாளிகள் மெடிக்கல் செக்கப் எடுங்க, அவங்களுக்கு அதை பற்றி அவேர்னஸ் கொடுங்க, ஓய்வூதியம் கொடுங்க, ரெஸ்ட்டு கொடுங்க. அதெல்லாம் சரியாக இருக்க முடியும். தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இப்போ இது ஒரு முக்கியமான பிரச்சனையா? அப்படி சார் முக்கியமான பிரச்சனை. எப்படி சொல்கிறீங்க? அதோட தான் குழந்தைகள் மீது பாலியல் அபியூஸ்மெண்ட் அதிகமாயிட்டு. பாம்பேயில் வந்து குற்றத்தை குறைக்கவே முடியல. போலீஸ் என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க, முடியவே இல்லை. அப்போ தான் கணிச்சாங்க, இந்த பயல் ஒரு ராத்திரி எங்கேயாவது குடிச்சிட்டு இப்போ தூங்கிட்டானோன்னா பிரச்சனை இல்லை, அஃபென்ஸ் நடக்காது. விபச்சார வட்டியை ஓப்பன் பண்ணுறேன், அங்கேயே குடி அங்கேயே விட கிடந்துட்டு காலைல போகும், க்ரைம் இல்லாமல் போச்சு. இல்லாட்டி சட்டத்தையும் துப்பாக்கியில் சுட்டாங்க. ஓம்னி வண்டியெல்லாம் தடை பண்ணாங்க பாம்பேயில், தெரியல? ஓம்னி ஒரு வண்டி இருக்குல்ல, அதெல்லாம் தடை பண்ணாங்க. அப்போ அதை குறைக்கிறதுக்கு இதுதான் வழி எடுத்தாங்க. நீ தனிப்பட்ட முதலாளி திட்டு போய் சம்பாரிச்சிட்டு போகிறான்னு நான் சொல்கிறேன், அதை நம்ம ரெகக்னைஸ் பண்ணி ரெகுலேட் பண்ணி அரசாங்கம் சம்பாதிக்கணும்னு நான் சொல்கிறேன். அது எப்படி உங்களுக்கு தவறாப்படுதுன்னு நான் கேட்குறேன். அது மற்ற மாநிலம் ஓகே சார், தமிழ்நாட்டு கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது. சொல்லிட்டேன், திருப்பி அதையும் பேசக்கூடாது. தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் நீங்கள் எதுக்கு திருமணம் தாண்டி வரவுள்ள முதல் இடத்துக்கு போனீங்க? பதில் சொல்லிவிட்டு அடுத்த கேள்வி கேட்கணும். நெறியாளர் எதுக்கு போனீங்க? இப்போ இந்த ப்ராஸ்டியூட் கொண்டு வந்தால் அது பின்தங்கி போயிருமா அப்படி சார்? குழந்தைகள் மேலே அப்யூஸ் பண்ணிருக்காது தம்பி. எங்கேயோ ஒரு 500 ரூபாய்க்கு கிடைக்குது போயிடுவான், ஒரு 1000 ரூபாய்க்கு கிடைக்குது போயிடுவான். அதுக்கு மேலே குழந்தைங்க மேலாம் கை வச்சா கடுமையான நடவடிக்கை எடுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி சவுதி மாதிரி கழுத்தா இருக்குன்னு அருங்க. செம்ம சட்டத்தில் அது இடம் இல்லை, உச்சபட்ச தண்டனை கொடுங்க. ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லாமல் இப்போ சென்னை மழை நீர் வடிகால் எதுக்காண்டி கொண்டு வந்தீங்க? மழை எல்லா இடத்துலையும் பெய்யுது, எதுக்கு சென்னையில் ட்ரைனேஜ் சிஸ்டம் கொண்டு வந்தீங்க? சிபேஜ் சிஸ்டம். மழை தண்ணி வடிஞ்சாதானே தண்ணி நிற்காது. நீங்கள் பால் பொங்குதுன்னு பால் மேலே அள்ளி தண்ணி தெளிச்சிட்டு இருக்கீங்க. விரவை எழுத்துடாமல் எப்படி தண்ணி பால் பொங்குறது நிப்பாட்டுவீங்க? நல்ல உதாரணம். ஆமாம், பிரச்சனையோட ஆதி அந்த தரம் கண்டுபிடிச்சிட்டேன். இதை ரெகுலேட் பண்ணால் இது குறையும். ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. நீங்கள் சொல்கிற தம்பி, எல்லா சிஸ்டத்துலேயும் பிரச்சனைகள் இருக்கும், முன்னடைவு பின்னடைவு இருக்கும். பட் அதை நீங்கள் ட்ரையலுக்கு கொண்டு வராமல் எப்படி முடிவு பண்ண முடியும்? ஒரு விபச்சார வட்டி ஆரம்பித்து பார்க்குறது எப்படி இருக்குது, செட் ஆகுதா? தம்பி துபாயில் இருக்குது தம்பி. அரசே கெட்ட பேர் வராது சார், ஏற்கனவே அரசே ஊற்றி கொடுக்குதுங்கிறாங்க. இதுக்கு நான் பதிலே சொல்ல முடியாது. மேற்கத்திய நாடுகள் கலாச்சாரம் பூரா வர்றீங்க, 2 பீஸில் ட்ரெஸ் போட்டுட்டு பப்பில் டான்ஸ் ஆடுறீங்க. உங்கள் கலாச்சாரம் எங்கே போச்சு? எங்கே போச்சு உங்கள் கலாச்சாரம்? சாராயத்தை குடிச்சிட்டு வேட்டி கூட இல்லாமல் கிடக்கிற ரோட்டில் உங்கள் கலாச்சாரம் எங்கே போச்சு? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள், எங்கே போச்சு உங்கள் கலாச்சாரம்? அதெல்லாம் சும்மா ஏமாற்றிக்கிறதுக்கு குறிப்பிட்ட ஆள் தானே சார் அது மாதிரி விஷயத்துக்கு போகிறாங்க. இப்போ நீங்கள் ப்ராஸ்டியூட்னு ஆரம்பிச்சா எல்லாரும் உள்ளே வந்துடுவாங்களே. இப்போ டாஸ்மார்க் மாதிரி, டாஸ்மார்க் எல்லாரும் காசு இருக்காங்க குடிப்பா, காசு இல்லாமல் குடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அவ்வளோதான், அதுதான் சரி. அதான் சரிங்கிறீங்களா? அப்போ தான் கலாச்சாரம் ஒழிஞ்சுது. கலாச்சாரம் எப்போது ஒழிஞ்சுதுன்னா டாஸ்மார்க் வந்து பிறகு ஒழிஞ்சுது. இப்போ ஒழிஞ்சிருக்கா சார் கலாச்சாரம்? அது ஏறக்குறைய இல்லைங்க, ரொம்ப குறைவாயிடுச்சு, ஏறக்குறைய இல்லை. அப்போ இது செஞ்சுட்டீங்கன்னா குழந்தைகள் மேலே கை வைக்க மாட்டாதே. நல்லா குடிச்சிடறான், நல்லா கறி மீனை தின்னுடுறான், தென்னை எடுத்துருது, பெண் மோகம் வருது, பச்சை புல்லுன்னு பார்க்க மாட்டான், பல்லு போன கிளவின்னு பார்க்க மாட்டான். 80 வயசு கிளவியை ஒருத்தர் ரேப் பண்ணியிருக்கான். நீ அந்த நாட்டில் உட்காந்துட்டு கலாச்சாரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. மூச்சுக்கு 300 வாட்டி கலாச்சாரங்கள் என்ன கதையில் சொல்கிறீங்க? அப்போ ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்லை. மேற்கத்திய நாடுகளில் எல்லாத்துக்கும் கம்பேரிட்டிவ் சொல்கிறீங்களா? எல்லா நாடுகளிலும் விபச்சாரம் இருக்கே. விபச்சாரம் துபாயிலே இருக்குது விபச்சாரம். வேற சொல்லுங்கள். அந்த ஒரு நாட்டுடைய வளர்ச்சி, நம்ம நாட்டுடைய பின்தங்கி நிற்கிறது காரணமே அதுதான். இப்போ ஜெயிலுக்கு வர்றவங்களாம் ரொம்ப கேவலமாக பூரா போக்ஸோவில் தாங்க உள்ளே வர்றான். உண்மைதான், கேவலமாக இருக்குது, ரொம்ப கொடுமை. நான் என்ன சொல்கிறேன், பச்சை பிள்ளைங்க வேணும்னு கேட்குறான் கறி அடப்பாவத்தை. அப்போ நீங்கள் ஒரு நாள் கறி கடை வச்சுட்டாக்க இது குறைஞ்சிடும்ல. ப்ராப்பராக சரி தப்பு நியாயத்துக்குள்ளே நான் போகல. இது என்னுடைய கருத்து. 22 வருடங்களாக நான் பேசிட்டு வர்றேன். இன்றைக்கே இவ்வளோ கேள்வி கேட்குறேன். 22 வருடத்துக்கு இந்த கருத்தை பேசல எனக்கு எவ்வளோ பெரிய எதிரடை தர்க்கம் இருந்திருக்கும். கண்டிப்பாக பெண்ணியதெல்லாம் தீர்த்திருப்பாங்களா உங்களை? பெண்ணியவாதிகள் திட்டலை. இது சாத்தியப்படுமான்னு கேட்குறேன். சாத்தியப்படும், கண்டிப்பாக சாத்தியப்படும். நீங்கள் உட்காந்து அதுக்கான இப்போ நான் பேசுகிறது வெறும் பேச்சு இல்லை, அதுக்கான ஒர்க் அவுட்டோடு நான் சொல்லிடுவேன். இப்போ வந்து தம்பி, ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, ஒரு மாவட்ட தலைநகரில்
ஒரு 5 சென்ட். அடுத்து ஒன்றியத்துக்கு 1, ஒரு ஒன்றியத்துக்கு 1 வச்சுருங்க. இப்போ என்ன ஆகிட போகுது? ஒரு மாவட்டத்தில் ஒரு 7 இடத்துல இருக்கிறதுல உங்களுக்கு என்ன ஆகிட போகுது சொல்லுங்கள். இதனால் உங்களுக்கு என்ன தப்பு நடந்துட போகுதுன்னு நான் கேட்குறேன். சாராய கடை நடத்துறீங்கள, அதை விட எனக்கு ஒன்றும் இது கேவலமாக தெரியல. சாராய கடை நடத்தி தாலியாக இருக்கிறீங்கள, அதை விட எனக்கு ஒன்றும் கேவலமாக படலைன்னு சொன்னேன். பாலியல் தொழிலாளிகள் அவங்க வந்து அந்த ஒரு விஓட்ட சான்று வாங்கிட்டு வரணும். பாலியல் தொழிலுக்கு முதல்ல அப்ளிகேஷன் தனியாக வைக்கணும். ஓப்பன் அங்கீகாரம் கொடுத்த மாதிரி ஆயிருமா சார்? இல்லை பிரதர், இந்த பொண்ணை போதா, இந்த பையன் போகிறானா, இவன் வந்து ஒரு மாதிரியான ஆள், அது அவங்க பார்த்துக்கு அவங்க வாழ்க்கை. அது உங்களுக்கு என்ன? விஓட்ட சான்று வாங்கிட்டு வரணும். மெடிக்கல் ஃபிட்னஸ் வேணும். ஹார்ட் அட்டாக் உள்ளவங்க அதில் வந்து செத்து போயிடக்கூடாதுல்ல. அப்புறம் அவங்க ஒரு நாளைக்கு இத்தனை கஸ்டமர் தான் அட்டன் பண்ணணும் அப்படின்ற விதிமுறை வேணும். போட்டு அங்கே யாரும் கொடுமைப்படுத்திடக்கூடாது அவங்க. அடுத்தது புரோக்கர்ஸ், தவறான ஆளுகளை கொண்டாந்து விற்கிறாங்களான்னு பண்ணணும். புரோக்கபேஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க, நன்னடத்தை அதிகாரி, அவங்க வரைக்கும் இதில் வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணால் கண்டிப்பாக ரெகுலேட் பண்ணிடலாம். ரெகுலேட் பண்ணால் கண்டிப்பாக அது இந்த பாலியல் எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குங்க. பாலியல் அப்யூஸ் பண்ணுற குற்றங்கள், குழந்தைய கடத்திட்டு போய் ரேப் பண்ணி கொளுத்தி விட்றானுமா. எப்படி பார்க்குறீங்க இந்த சமுதாயத்தை? லெஸ்பியனுக்காக குழந்தைய கொள்றா. ஆமாம், எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? கள்ளக்காதலுக்காக குழந்தைய கொண்டா, லெஸ்பியனுக்காக குழந்தைய கொள்றா, எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? வேற திசை நோக்கி போதே அப்படி சார் தமிழ்நாடு கலாச்சாரம். நீங்கள் தான் இப்போ தமிழ் கலாச்சாரத்துக்கு கம்பு சுற்றுறது நீங்கள் தான் பதில் சொல்லுங்கள். இல்லை கேட்பாங்க சார். இப்போ இதுக்கே பாருங்க, அட்வொகேட் தமிழ்வந்தன் சார் இப்போ கமெண்ட்ல ஏதாவது திட்ட போகிறாங்க. என்னைய திட்டனால என்ன ஆக போகுது? நான் ஒரு நல்ல சமுதாயத்தை கட்டமைக்கிறேன்னு ஆசைப்பட்றேன். இன்னும் 20 வருஷம் கழித்து ஒரு மிகச்சிறந்த ஆளுமையான சமுதாயம் இங்கே உருவாகும். நம்மள மாதிரிலாம் கிடையாது. இப்போ எடுத்த ஜெனரேஷன் ரொம்ப அழகாக இருக்கானுங்க, படிக்கிறானுங்க. நம்ம என்ன ஆகணும்னு முடிவு எடுக்கலாம். வேலைவாய்ப்பை பற்றி தெரியுது, விஷயம் தெரியுது. டிஎன்பிசி எவ்வளோ பேர் எழுதுகிறாங்க. நான் வந்த பேர்லாம் தெரியல தம்பி, டிஎன்பிசினா என்னென்னே தெரியாது. இப்போ எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. 20 வருஷம் வெயிட் பண்ணு, நம்ம எல்லோரும் இருப்போம், இறைவன் புண்ணியத்தில் இருப்போம், நல்லாவே இருப்போம், நல்ல சமுதாயத்தை பார்ப்போம். கண்டிப்பாக சார். நான் வந்து சமீபத்தில் ஒரு செக்ஸுவல் டாக்டர் சந்திக்க போனேன். அப்போ வந்து அவரோட இன்டர்வியூ எடுக்கும் போது உங்களை மாதிரி அவரே இன்டர்வியூ எடுக்க போனேன். அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, பேஷண்ட் யார் சார் அதிகமாக வர்ற, ஜென்ஸா லேடிஸா அப்படின்னு கேட்கும்போது லேடிஸும் அதிகமாக வர்றாங்க. அப்படி என்ன சொல்லிங்க, என்ன புரியல அப்படிங்கும்போது அதான் சொல்கிறாங்க. இப்போ அவங்க வந்து இப்போ செக்ஸுவல் டாய்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆன்லைனில் புக் பண்ணி. அவருடைய கலாச்சாரம் வேறு நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு கத்தை வச்சார். இதெல்லாம் எப்படி சார்? அதுக்கிட்டு தான் இருக்குது. ஆண்களோட பெண்களுக்கு தான் டாய்ஸ் அதிகம் இருக்குது. குறிப்பிட்ட நாயெல்லாம் இருக்குது தெரியுமா அதுக்கு? ஐயோ, நான் சொல்கிறது உங்கள் மனசாட்சிக்கும் புரியும், பார்க்குற நேர்களுக்கும் புரியும். ஆனால் இதெல்லாம் கலாச்சாரம் இல்லையா, கெட்டு போய்டும் இல்லையான்ட்டு இறங்கிடுவான். கலாச்சாரம் உள்ள நாட்டில் தான் பச்சை பிள்ளையை ரேப் பண்ணுறான். அதுக்கு என்ன சொல்கிறீங்க? இல்லை, இன்னொரு விஷயம் சொல்கிறார் சார். ஆரம்ப கட்டத்தில் கால் கேர்ள்ஸ்ன்னு இருந்தாங்க, இப்போ கால் பாய்ஸ் நிறையா வந்திருக்காங்க. அது போட்டு காட்டவா? ஆப் இருக்குது அதுக்கு. அதுக்கு ஒரு ஆப் இருக்கா சார்? இருக்குது, கால் பாய்ஸ். சில இடத்துல உங்களுக்கு ஃபிகர் காமிப்போம், சில இடத்துல உங்கள் நகை செல்ஃபோன்லாம் பிடிக்கிட்டு மண்டையில் வச்சு விடுவோம். அதுக்கு ஆப் இருக்குது. ஆனால் அது உயர் ரகமான, அது மிகப்பெரிய தொழிலதிபர்கள் தான், தொழிலதிபர்களோட மனைவிகள் தான் குறி. அவங்களே ஓப்பனாக கூப்பிட்றாங்களாம், வாங்க அப்படின்னு சொல்லி கால் பாய்ஸில் புக் பண்ணி அது வந்து எடுக்கிறாங்களாம். இதுவும் ஒரு கலாச்சாரம் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சார். எப்படி சார்? கரும்பு தீக்க கூலி அப்புறம் என்ன? இவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை தம்பி நாட்டில். அதை முதல்ல நான் பேசுகிறது இப்போ ஆணவ உபச்சாரம் இறங்கிருச்சுங்கிறீங்களா, அதிகமாகிடுச்சுங்கிறீங்களா? அதிகமாகிட்டு வேலை வாய்ப்பு இல்லை. என்ன சார் இப்போ தான் ரேபிடோ ஓட்டுறாங்க, அது ஓட்டுறாங்க, இது ஓட்டுறாங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு ஓட்டுறாங்க. பிஇ படிச்சுட்டு வந்து ஆங்கர் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. வேலை வாய்ப்பு எங்கே இருக்குது? உங்கள் படிப்புக்கு வேலை எங்கே? பிஇ தானே படிச்சிங்க, அது வேலை இருக்கணும்ல. அதுக்கு எங்கே உங்கள் வேலை? இதான் வேலை. எனக்கு விருப்பப்பட்ட வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன் சார். அதுக்கு நான் ப்ரெஸ்டீட்டாக பண்ண முடியும்? கிடைச்ச வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படி இல்லை சார், எனக்கு விருப்பப்பட்ட வேலை. சரி, ரைட்டு. உங்கள் படிப்புக்கு வேலை எங்கே? பிஇ படித்தவனு வேலை இருக்கா? நீங்கள் 15,000 சம்பளத்துக்கு வேலை போகிறான் பிஇ படித்தவன். எங்கே இருக்குது வேலை? பிஎட் படித்தவனுக்கு வேலை இல்லை, எங்கே இருக்குது வேலை? ஐடிஐ பாலிடெக்னிக் தெரியுமா, ஒரு காலத்தில் இருந்துச்சு, அதெல்லாம் எங்கே இருக்குது வேலை? வேலை இல்லை. மதுவுக்கு அடிமையாட்டான் வேறு வேலையே இல்லையா அவனுக்கு? குடிக்கிறது தானே வேலை ஃபுல் டைமாக. வேலைவாய்ப்பு பெருக்கணுங்க, தொழில் வளம் அதிகரிக்கணும், வேலைவாய்ப்பு பெருக்கணும், விவசாயத்தை என்கரேஜ் பண்ணணும். இதனால பெரிய ஆபத்தை நோக்கி போகுதுல்ல சார். இப்போ பாருங்க, இப்போ பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா செக்ஸ் டாய்ஸ் யூஸ் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வந்து மனநிலை அது வேறு மாதிரி நோக்கி போகுது. அப்படி சார் தான் தம்பி, அதுக்கு தான் நான் சொல்ல வர்றேன். விபச்சாரம், பெண் விபச்சாரிகள் இருக்கு மாதிரி ஆண் விபச்சாரிகளையும் அங்கீகரிச்சுட்டு போங்களேன். எவனோ ஒரு ஆப்காரை சம்பாதிக்கிறான், இன்னும் உங்களுக்கு புரிய மாட்டேது. ஆப்பு சம்பாதிக்கிறான், அவன் யாருன்னே தெரியாது, அது அயோக்கியம். அப்போ அது மட்டும் உங்களுக்கு நாகரிகமாக தெரியுதா உங்களுக்கு? டிக்டாக்னு சொல்லிட்டு திங்குன்னு குதிக்க தெரியுதுல்ல குடும்பத்துலேருந்து வந்து. அப்புறம் அது தப்பாக தெரியல உங்களுக்கு? தப்புன்னா எல்லாம் தப்பு தான், சரின்னா எல்லாம் சரி தான்.
என்னை பொறுத்தளவு விபச்சார விடுதிகள் ஆரம்பித்தா பாலியல் குற்றங்கள் நிச்சயமாக குறையும். கள்ளச்சாரையை ஒழிந்தது போல். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ஓகே, நன்றி சார்.